ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி சிக்கன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிக்கன் சுக்கா வறுவலை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இது எவ்வளோ ஜூஸியாக சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த லெக் பீஸ்லேயும் மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி லெக் பீஸ் நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கா? அப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இந்த சிக்கன் சுக்கா வறுவலுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு லெக் பீஸோடு சேர்த்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் எப்போவுமே நார்மல் வாட்டரில் தான் வாஷ் பண்ணுவேங்க. நீங்கள் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து வாஷ் பண்ணுறதா இருந்தால் அதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. இதுக்கப்புறம் இந்த சிக்கன் சுக்கா வறுவலுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைச்சிடலாங்க. அதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, கிராம்பு, பட்டை, ஜீரகம், வரமிளகாய், மிளகு, 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி எடுத்து இந்த மாதிரி அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ இந்த ஸ்பைசஸ் நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றி ஆற விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் இதையும் ஒரு தட்டில் மாற்றி ஆற விட்டு எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினா தாங்க இந்த சிக்கன் சுக்கா வறுவல் டேஸ்ட் சூப்பராக வரும். பாருங்கள், இதையும் தட்டில் சேர்த்து ஆற விட்டு எடுத்துக்குங்க. இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைசிஸை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்தளவு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுக்க முடியுமோ அந்தளவு அரைச்சி எடுத்துக்குங்க. பல்ஸ் மூடில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்குங்க. பாருங்கள், இப்போ நான் தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைசிஸ் எல்லாம் நல்லா எந்தளவு முடியுமோ அந்தளவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிறோம்ல வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வதக்கி வச்ச இந்த வெங்காயத்தை சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா எந்தளவு முடியுமோ அந்தளவு அரைச்சி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா கரெக்டாக அரையாதுங்க. இந்த வெங்காய மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்குங்க. உங்களுக்கு எந்தளவு அரைக்க முடியுமோ அந்தளவு அரைச்சி எடுத்துக்குங்க. நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் சிக்கனை மேக்னேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த சிக்கனை தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்து நம்ம மசாலா மேக்னேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்குங்க. தூளுப்பு சேர்க்கும்போது சீக்கிரம் பிடிச்சி வருங்க. அதுக்கப்புறம் கெட்டியான தயிர் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. தயிர் புளிக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல மசாலா பேஸ்ட், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எனக்கு இந்தளவு மசாலா கிடச்சிருக்கு. நீங்கள் அரைச்ச எல்லா மசாலாவையும் இது கூடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கைகளால் இதே மாதிரி இந்த தயிர் மசாலா பேஸ்ட் எல்லாம் சிக்கனோட நல்லா மேக்னேட் ஆகிற மாதிரி பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி மசாலா எல்லாம் சிக்கனில் மேக்னேட் பண்ணி ஊற வச்சு செய்யும்போது சிக்கன் வறுவல் நல்ல டேஸ்ட்டாக வருங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் இதை அப்படியே விட போகிறோம். இதை மாதிரி மேலே கருவேப்பிலை இலைகள் தூவி 1/2 ஹவர்லேருந்து 3/4 மணி நேரம் இதை அப்படியே விட்டுருங்க. சிக்கன் நல்லா மேக்னேட் ஆகி வரட்டும். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சிக்கன் நல்லா மேக்னேட் ஆகி வந்துருச்சுங்க. இப்போ சுக்கா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலேயே வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் 3/4 நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் இந்த டைமில் பச்சை மிளகாய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் அளவாக ஊற்றினா போதுங்க. ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது எண்ணெய் சேர்த்துருக்கோம். சிக்கன்லேயும் எண்ணெய் விடும். இதுக்கப்புறம் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இந்த பேனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா மசாலா கெட்டியாக இருக்குது. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி மெதுவாக சிக்கனை கிளறி விடுங்க.
இதே மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சிக்கன் லைட்டாக கொதித்து வர ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சிக்கனில் இருக்கிற தண்ணி நல்லா விட்டு இந்த மசாலா ஓரளவுக்கு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ சிக்கன் 50% நல்லா வெந்திருக்குங்க. இதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி சிக்கன் சுக்கா வறுவல் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். அடிக்கடிக்கு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்போ சிக்கன் முக்கால்வாசி நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த டைம் சேர்த்துக்குங்க. எனக்கு கொஞ்சோண்டு உப்பு பத்தலை, நான் இந்த டைமில் சேர்த்துருக்குறேன். காரம் வேணுனாலும் இந்த டைமில் லைட்டாக மிளகா பொடி வேணும்னா சேர்த்துக்குங்க. இதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சோம்ல, அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த சிக்கன் சுக்கா வறுவலுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிடுங்க. அதிக தண்ணி உங்களுக்கு செமி கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வறுவல் மாதிரி வேணும்னா கரெக்டாக தண்ணி ஆட் பண்ணி கொதித்து வரும்போது வறுவல் ஸ்டேஜுக்கு வர மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி நல்லா சுண்டி சிக்கன் சுக்கா வறுவல் சூப்பராக ரெடி ஆயிருங்க. இப்போ எடுத்து போட்டு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் சுக்கா வறுவல் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. பாருங்கள், சிக்கன் எவ்வளோ ஜூஸியாக சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு. அந்த மசாலாலாம் நல்லா உள்ளிறங்கி சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நம்மளோட லெக் பீஸ் கூட நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அதையும் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் சுக்கா வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.